ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சுபாஷினி உலகம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் இட்லி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் இட்லி போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம இட்லியை கட் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா புரிஞ்சதும் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா அதில் கடுகு, சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போட்டோடனே நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா, இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுக்க இட்லி போட்டுடலாம். இட்லியை போட்டு நல்லா நம்ம கலரி விடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம தக்காளி போடாததுனால, தக்காளி போட்டால் இட்லி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். தக்காளி போடாததுனால கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வர ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்